எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டீங்களா? லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 139. தரையில் ஊறுகிற பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது, அவை புசிக்கப்படலாகாது. அவை புசிக்கப்படலாகாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை சாப்பிடக்கூடாது. ஆமாம், கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் வேதத்தில் பார்க்கும்போது இப்போ வாசித்த இந்த பகுதிகள் நமக்கு இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் தொடர்ச்சியாக தேவன் வரிசை கிரமமாக கொடுத்து கொண்டு வருகிறார். அதில் அவருடைய பிள்ளைகளாகிய அந்த இஸ்ரவேலர்களுக்கு எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வாசிக்கும்போது அதில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கடலில் வாழ்கிற உயிரினத்தில் எதை சாப்பிட்ணும், காட்டில் இருக்கிறதுல எதை சாப்பிட்லாம், வீட்டாண்ட இருக்கிறதுல எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்கார். ஆனால் புதிய ஏற்பாடு, அந்த புதிய உடன்படிக்கை காலமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தும்படியாக மாம்சத்தில் வரும்போது இந்த காரியங்கள் அப்படியே கர்த்தர் மாற்றி இருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். என்ன சொன்னார்? வாயில் போகிற எதுவும் மனுஷனை, ஆமாம், அந்த வசனத்தை வாசிப்போமா? மார்க்கு 7ஆம் அதிகாரம் 18-19 புதிய ஏற்பாட்டில் பக்கம் 58. அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களாக புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். ஆமா, இங்க ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிவுபடுத்திட்டார். என்ன சொன்னாரு அப்படின்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் கொடுத்த எல்லா விஷயத்தையும் புதிய ஏற்பாடு காலத்தில் நிறைய விஷயங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சேஞ்ச் பண்ணுறாரு, சில விஷயத்தை அப்டேட் பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சுங்க, எல்லா விஷயத்தையும் மாற்றலை. சில விஷயங்களெல்லாம் பழைய ஏற்பாடை காட்டிலும் புதிய ஏற்பாடில் என்ன பண்ணார், பயங்கர ஸ்ட்ராங் பண்ணிட்டார். பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு ஸ்திரீ கிட்ட போய் படுத்து வந்தாதான் பாவம். நல்லா கவனிச்சிங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே நீ அவளோட விபச்சாரம் செய்து ஆயிற்று. கண்ணுக்குள்ளே பார்க்கும்போது என்ன ஆகிப்போச்சான், பாவம் செஞ்ச கணக்கில் சேர்ந்து போச்சு. அப்போது அந்த விஷயத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆமாம், ஸ்ட்ராங் பண்ணிக்கிறார். அதனால் புதிய ஏற்பாடை கவனமாக வாசிச்சிங்கன்னா தான் பழைய ஏற்பாடுக்கு புதிய ஏற்பாடுக்குள்ள வித்தியாசங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போது இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் புசிக்கிற எந்த ஆகாரமும் நம்மளை என்ன பண்ணாதான் தீட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க. ஆனால் அதுக்கு அடுத்து சில காரியங்களை அவர் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் புசிக்கல் ஆகாது அப்படின்னு தலைப்பு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டில் வரும்போது எல்லாத்தையும் புசிக்கலான்னு சொல்றாரு. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். நாம் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வீட்டில் சமைக்கிறதா இருக்கலாம், ஹோட்டலில் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கலாம், அல்லது நமக்கு அக்கம் பக்கத்தில் நண்பர்கள் இருப்பாங்க, அயல் வீட்டார் சிநேகிதர் இருப்பாங்க. அவங்க சில நேரத்தில் நமக்கு சாப்பாடு அல்லது விருந்து ஏதாவது கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். நமக்கு நெருக்கமான நண்பர்கள் வீட்டில் கூட நம்ம விருந்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். இப்படிலாம் நம்ம போகும்போது நமக்கு முன்பாக வைக்கிற இந்த ஆகாரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-5 வசனம். புதிய ஏற்பாடுல பக்கம் 288. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஆமா, நல்ல கவனிங்க. என்னது? அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அப்போ ஒரு ஆகாரத்தை நீங்க வீட்டுல புசிச்சாலும் சரி, எங்க புசிச்சாலும் சரி, நான் ஒன்று உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறேன். ஆண்டவோட வார்த்தையின் அடிப்படையில் முதல்ல எடுத்த உடனே சாப்பாடுல கையை வைக்காதீங்க. முதல்ல என்ன பண்ணணும்,
ஆண்டவருடைய கரத்தில் அந்த ஆகாரத்தை ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணணுமா, ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனுடைய வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் அந்த ஆகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், பரிசுத்தப்படுத்தி கொடுப்பார். அதை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை, அருவருப்புகளை, தீங்கான காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நம்ம நினைக்கலாம், ஐயா கருவேப்பிலை இருக்குது எனக்கு பிடிக்காதுன்னா நான் எடுத்து போட்டுருவேன். நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கார், ஜெஃபி ஜோனத்தான். அவர் வெங்காயத்தை நீங்கள் எவ்வளோ பொடிசாக நீங்கள் அரிஞ்சு போட்டால் கூட அவங்களும் சரி அவங்க தங்கச்சியும் சரி அவ்வளோ நீட்டாக எடுத்து ஓரமாக வச்சுட்டு மீதி இருக்கிறத தான் சாப்பிடுவாங்க. ஆக நல்லா கவனிங்க, நம்ம சாப்பிட்ற பிள்ளைங்களே பெரியவங்களோ சின்னவங்களோ சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அவைகளை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம சாப்பிட்றோம். அது தப்பு இல்லைங்க. சாப்பாட்டுக்கு என்னங்க ஜபம் இல்லை, சாப்பாட்டுக்கு ஏன் ஜபம் தேவை? கண்ணு எதிர்க்க தெரியுது, அரிசியை நல்லா என்ன பண்ணியிருப்பாங்க, அலசி தான் நல்லா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நல்லா கழுவி தான் உலையில் போட்டு நல்லா 100 டிகிரி செல்சியஸ் கொதிக்கும் போது தான் வேகுது. அப்படி கொதிக்கிற தண்ணியில் பாக்டீரியா இருக்காது, வைரஸ் இருக்காது, ஃபங்கஸ் இருக்காதுன்னு மருத்துவத்துறை சொல்லுது. நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட கொதி நிலையில் வெந்த சாப்பாடை நாம் ஏன் ஜெபம் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. 2வது குழம்பு, அதுவும் 100 டிகிரி செல்சியஸை கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்து சாப்பிட்றோம். பொரியல் எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே நம்ம நெருப்பில் அந்த சுடு தண்ணியில் அல்லது ஏதாவது ஒரு வகையில் வேக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை முறையாக சுத்தப்படுத்தி நம்ம கண்ணுக்கு யாராச்சும் கறியை வாங்கிட்டு வந்துட்டு அவன் கடைக்காரன் ரத்தத்தோடு கொடுத்தா அப்படியே செய்வீங்களா? மண்ணோட உருளைக்கிழங்கு வருது அப்படியே போட்டு செஞ்சிருவீங்களா? இல்லை. அப்போ நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க சகோதரிமார்கள், அந்த காய்கறிகளை அந்த மாமிசங்களை என்ன பண்ணுறீங்க, உங்களால் ஆன மட்டும் எந்த அளவுக்கு அதை சுத்தம் பண்ணி அதை சமைக்க முடியுமோ அப்படி தான் கொடுக்குறீங்க. ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஆகாரத்தை வச்சு ஜெபிக்க சொல்கிறாரு. அப்போது அது வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் சொல்கிறாரு. அப்போது இந்த பரிசுத்தமாகிறது, இந்த சுத்திகரிக்கிற காரியம் எது சம்மந்தப்பட்டது? யோசிச்சு பாருங்க, எது சம்மந்தப்பட்டது? அது ஆவிக்குரிய காரியமாக இருக்குது. நல்லா கவனிங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் என்னது, பூமிக்குரிய காரியம். நீங்கள் பார்க்குற மண், அழுக்கு, ரத்தம், குடல், கொழுப்பு இதெல்லாம் நீங்கள் வேணான்னு தூக்கி போடுறீங்க பாருங்கள். இதெல்லாம் உங்கள் மனுஷீக கண்களுக்கு தெரியுற அசுத்தம், அருவருப்பு, இதை விரும்பாத காரியம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படிலாம் இருந்தால் நம்ம உடம்புக்கு கேடு வரும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் உலக பிரகாரமான அறிவை வைத்து, உலக பிரகாரமான உங்களுடைய அந்த கணிப்புகளை வைத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் அகற்றுறீங்க. அந்த காய்கறியிலேருந்து, மாம்சம், மீன் எல்லாத்துல இருந்தும். ஆனால் அதுக்குள்ள சில ஆவிக்குரிய தீங்கான காரியம் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிங்க. ஏன் ஜெபம் தேவை இங்கே? ஏன் வேத வசனத்தினால் அதை சுத்திகரிக்கப்படணும்? ஏன் ஜபத்தினால் இந்த ஆகாரம் சுத்திகரிக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும்னா அதை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் நிறைய நேரங்களில் இந்த கேள்வி வரணும் இல்லை, வருமா இல்லையா? சாப்பாடு ஏன் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க இல்லை? ஒவ்வொரு வாட்டியும் ஜெபம் பண்ணுறோம். சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ஜெபம் பண்ணி தான் சாப்பிட்றோம். ஏன் ஜெபம் என்னங்க செய்யுது? ஏன் சாப்பாடுக்காக ஜெபிக்க சொல்கிறாங்க? வேத வசனம் என்ன சொல்லுது? நிறைய இருந்தது. ஒரு 3 காரியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த 3 காரியத்தை இன்றைக்கி நம்ம தியானம் பண்ண போகிறோம். சாப்பாடுக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்காரு பாருங்க. அவரை போல தெய்வத்தை எங்கே பார்க்க முடியும்? எல்லாத்த பற்றி எழுதி வச்சுருக்காரு. தலைமுடியை பற்றி எழுதியிருக்காரு, கண்ணை பற்றி எழுதியிருக்காரு, மூக்கை பற்றி எழுதியிருக்காரு, காதை பற்றி எழுதியிருக்காரு, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்த பற்றி எழுதி கொடுத்துருக்காரு. எவ்வளோ அன்புள்ள தெய்வம் பாருங்கள். யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதற்காக. அப்போது ஏன் நாம் ஜெபிக்கணும்? ஆகாரத்துக்காக. ஏன் நாம் ஜெபிக்கும் போது வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அந்த ஆகாரம் பரிசுத்தம் பண்ணப்படுகிறது. அப்போ அந்த ஆகாரம் ஜெபிக்காத முன்பதாக என்ன இருக்குது? அந்த வசனத்தால் பரிசுத்தமாக்கப்படாததுக்கு முன்பதாக அந்த ஆகாரத்தில் என்ன இருக்குது? வேதம் என்ன சொல்லுது? வாசிப்போம். சங்கீதம் 141:4, பழைய ஏற்பாட்டில் 758 பக்கம். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. ஆமா, கண்ணுக்கு முன்னாடி பிளேட்ல பார்த்தா இந்த பக்கம் வஞ்சர மீன் இருக்கு, இந்த பக்கம் பிரான் பிரியாணி இருக்குது, இந்த பக்கம் லெக் பீஸ் இருக்கு, மட்டன் பிரியாணி இருக்கு, ருசியுள்ள பதார்த்தம் இல்லை?
போட்டிருக்கா இல்லையா வசனம்? ருசியுள்ள பதார்த்தம் தான். ஆனால் அங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஆரம்பிக்கும் போது அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாது இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சாப்பாடை கொடுக்கல, அது கூடவே அவன் என்ன பண்ணுறான்? ஆமாம், உன்னை அவனுடைய காரியத்துக்கு இணங்க பண்ணுறதுக்கு கூடவே என்ன பண்ணியிருக்கான்? ரகசியமாக ஒரு காரியத்தை கலந்து கொடுக்குறான். சில காரியங்களை சாதிக்கிறதுக்கு சில மனுஷங்க இப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா கவனித்து பாருங்க. நிறைய நேரங்களில் இந்த அமாவாசை ஜபம் சில பேர்லாம் ஜபம் பண்ணுவாங்க, முழு இரவு ஜபம் அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜெபிக்கிற அந்த இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ளே இருந்து இந்த மந்திரம், மாந்திரிக கட்டு, செய்வின கட்டு, பில்லி சூன்யம் இதெல்லாம் உடையும். திடீர்னு பார்த்தா வாயிலிருந்து வாந்தி எடுப்பாங்க, கருப்பு கருப்பாக வரும். என்னது? சாப்பாட்டில் கலந்து கொடுத்து விட்டாங்க. என்னது? சாப்பாடில் கலந்து கொடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க. நான் கூட முதல்ல ரொம்ப நாள் எனக்கு அது நேரில் பார்க்காதனால அது என்னால் தெரிஞ்சு கொள்ள முடியல. ஆனால் ஒரு நாள் எங்கள் ஐயா ஜெபம் பண்ணும்போது ஒரு டாக்டருக்கு நடந்தது. அவர் பெரிய டாக்டரு. எங்கள் ஐயா ஜெபம் பண்ணுறாங்க. ஐயா ஜெபம் பண்ணும்போது டாக்டர் வாயிலிருந்து என்ன வந்ததுன்னா கருப்பு கருப்பாக வந்தது. யோசிச்சு பாருங்க. அவருக்கு யாரோ கலந்து கொடுத்து விட்டாங்க சாப்பிட்றதுல, டாக்டருக்கே கொடுத்து விட்டாங்க. நம்மளாம் சாதாரண ஆளு தான். யோசிச்சு பாருங்க. அப்போது நாம் சாப்பிட்ற நமக்கு முன்பதாக வைக்கிற அது சொந்தக்காராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உற்றார் உறவினர், பக்கத்து வீடு அக்கத்து வீடு யாராக இருக்கட்டும், உங்களுக்கு முன்பதாக சாப்பாடு வைக்கும்போது நீங்கள் எல்லா சாப்பாடையும் நல்ல சாப்பாடுன்னு நினச்சிடாதீங்க. அது நல்லா தான் வெந்திருக்கும், நல்லா தான் காய்கறி பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், எல்லாம் பதமாக தான் இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண சொல்கிறார். ஏன்? அந்த சாப்பாடு கூட என்ன இருக்குது? அவனோட அக்கிரமத்தின் ஆவி இருக்குது, அதோடு கூட ஆகாமியத்தின் ஆவி இருக்குது. அது ஒன்று என்ன பண்ண, நீ அதை சாப்பிட்டனால அவன் எது சொல்கிறானோ அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணிடுவ? ஓகே 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 சொல்லிட்டு நீ போய் என்ன பண்ணுற? அவன் படுகொழியில் விழ சொன்னா. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பொம்மை வாங்கி கொடுப்போம். பார்த்துருக்கீங்களா? சில பொம்மையில் பார்த்தீங்கன்னா கயிறு இருக்கும். அந்த கயிறை இழுத்து விட்டிங்கன்னா அந்த பொம்மை பாட்டு கிடுக்கிடுன்னு ஓடும். சில பொம்மையில் பார்த்தீங்கன்னா கீ இருக்கும், இப்படி முடுக்கி விட்டிங்கன்னா கை கட கட கடன்னு தட்டும். அந்த மாதிரி இந்த சாப்பாடு சாப்பிட்ட ஆள் என்ன ஆயிடுவான்? அவன் கீ கொடுத்தாதான் ஓடுவான், அவன் கயிறு பிடிச்சி இழுத்தாதான் அவன் பேசுவான், எல்லாமே செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு கண்ட்ரோல் யார் கையில் வந்துருச்சு? சோறு எவன் கொடுத்தானா அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. இதில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. ஆகாமிய காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகாமிய கிரியைகள். ஆகாமியன்னா என்ன அப்படி நீங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும்னா வாசிப்போம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். என்னவா? யார்கிட்ட பிறக்கும் ஆகாமியம்? முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகாதவனிடத்துல தான் என்ன பிறகுமா? ஆகாமியம் பிறக்கும். ஆகாமியம்னா என்னதுன்னா பொல்லாத குணம், கேடுகட்ட குணம். அந்த பொல்லாத குணம், கேடுகட்ட குணம், அடுத்தவனுக்கு பொல்லாப்பு செய்கிற குணம் யார்கிட்ட பிறக்குமா? ஆகாதவங்கிட்ட தான் பிறக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆகாதவன்னா யாரு அப்படின்றத நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்ப்போம். ஆகாதவனுடைய காரியங்கள் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இந்த காரியம் போதும். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணக்கூடாதுன்னு கர்த்தருடைய கட்டளை இருக்கு. என்னது? இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணக்கூடாது, கர்த்தருடைய கட்டளை இருக்குது. அப்படி எண்ணணும்னா தேவன் சொல்லாமல் நீங்களா எண்ணக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எண்ணீங்கன்னா என்னைக்கு எண்றீங்களா அன்றைக்கே நிறைய ஆத்துமாங்கன்னா ஆயிரும். ஆமாம், அங்கேயே செத்து விழுந்துடும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நாளும் எண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கட்டளை கொடுத்துருக்கார். ஆனால் இப்போ சாத்தான் யாருக்குள்ளே புகுந்தான்? தாவீதுக்குள்ள புகுந்து அவனை ஏவி விட்டான். என்ன ஏவி விட்டான்? கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறதுக்கு அவனை ஏவி விட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ தாவீது என்னவா ஆயிட்டாரு? 7ஆம் வசனம் பாருங்க. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால். நல்லா கவனிச்சிங்களா?
என்ன ஆயிட்டான் இப்போ தாவீது? ஆகாத காரியத்தை செய்கிற ஆகாதவனா மாறி போயிட்டான். அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆகாதவங்கிட்ட தான் என்ன பிறகுன்னு சொன்னாரு? ஆகாமிய கிரியைகள் பிறக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆகாத கிரியை ஆகாமியன்னா என்ன அப்படின்னா, சாத்தானால ஏவப்பட்டு பிசாசால ஏவப்பட்டு அவன் சொல்றதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஆகாமிய கிரியை, ஆகாத கிரியை அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாவீது எப்படிப்பட்டவர்? தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா துதிக்கிறவர், நல்லா ஆராதிக்கிறவர். அவருக்குள்ளதான் இப்போ யார் வந்துட்டான்? சாத்தான் வந்துட்டான். சாப்பாடு ருசியுள்ள பதார்த்தம் அப்படி பார்க்கும்போது லெக் பீஸ் இழுக்குதா? யோசிச்சு பாருங்க. சிக்கன் பகோடா இழுக்குதா? பிரியாணி இழுக்குதா? ஆமாம், ஆகாதவனா உன்னை மாத்துறதுக்கு சத்துரு என்ன பண்ணுறான்? ஆமாம், சாப்பாடுன்ற வலையை என்ன பண்ணி வச்சிருக்கான்? நமக்கு விரிச்சு வச்சிருக்கான். இதில் தாவீது என்ன பண்ணிட்டார்? இப்போ ஆகாதவனா மாறி போயிட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆகாதவனா மாறும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? சாத்தானுடைய வேலையை கர்த்தருடைய வார்த்தையை மீறி நம்மளை நடக்க பண்ணுறது தான். அல்லேலூயா. அதே தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் செஞ்சான். ஆண்டவர் என்ன சொன்னார்? இதை புசிக்காதேன்னு சொன்னாரா இல்லையா? அவன் என்ன பண்ணான்? புசிக்க வச்சான். ஆண்டவர் கொடுத்த உபதேசத்தை காட்டில் இவன் கொடுக்குற உபதேசம் என்ன ஆச்சு? செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, அதே மாதிரிதான் இப்ப தாவீது என்ன பண்ணிட்டார்? துதிக்கிறவரு, தேவனை ஆராதிக்கிறவரு, தேவனோட உள்ளத்துக்கு ஏற்றவன், தேவனோட சித்தத்தை செய்யக்கூடியவன் இப்ப என்ன ஆகி போயிட்டான்? ஆகாதவனா மாறி போயிட்டான். இப்ப இந்த ஆகாதவனை குறித்து வசனங்கள் தொடர்ந்து நம்ம வாசிப்போம். மத்தேயு மன்னிக்கணும், இது எசேக்கியேல் 28:16 வாசிங்க. எசேக்கியேல் 28:16 பழைய ஏற்பாடுல 995 பக்கம். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். நல்லா கவனிங்க, இது யாரை பத்தி சொல்லப்படுறதுன்னா, இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, பிசாசு சாத்தான் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? இவர் சாத்தானா மாறுறதுக்கு முன்னாடி, பிசாசா மாறுறதுக்கு முன்னாடி இவர் எங்க இருந்தார்னா, வானத்துல பரலோகத்துல அவர் எப்படி இருந்தாராம்? காப்பாற்றுறதுக்காக உண்டாக்கப்பட்ட கேருபா இருந்தார். உன்னதமான நிலை, தேவ தூதர்களே ரொம்ப ஹையஸ்ட் இடம் இவர் தான். அதாவது இன்னும் சொல்ல போன தேவனுக்கு அடுத்த ஸ்தானம். நல்ல கவனிங்க, அப்படிப்பட்ட இடத்துல இருந்தவனை குறித்து சொல்லப்படுது. வாசிங்க. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று எண்ணி தள்ளி காப்பாற்றுகிற கேருபாயாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆமா, நல்ல கவனிங்க. இப்ப என்ன சொல்ல? ஆகாதவனா ஆயிட்ட உடனே இதுக்கப்புறம் உனக்கு பரலோகத்துல இருக்கிறதுக்கு இடம் இல்லை. நீ என்னதான் அக்கினிமயமான கல் நடுவில் உலாவினாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அந்நிய பாஷை பேசினாலும் சரி, நீ ஆவியில் நிரம்பி அப்படி இப்படின்னு கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி பண்ணாலும் சரி, உனக்குள்ள அந்த ஆகாத குணம் வந்துருச்சுன்னா, உன் ஆவிக்குரிய உன்னத நிலையில, உச்ச நிலையில நீ இருந்தா கூட, நீ தீர்க்கதரிசியா இருந்தா கூட, நீ ஒரு ஆராதனை வீரனா இருந்தா கூட, கர்த்தர் என்ன பண்ணிடுவாராம்? டபாலை கீழே தள்ளி விட்டுருவார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாத்தானுடைய செயலுக்கு இடம் கொடுத்தா, அவனுடைய ஆளுகைக்கு இடம் கொடுத்தா, அவனுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுத்தா, தாவீது வீழ்த்தினது போல, ஆதாம் ஏவான் விழுந்து போனது போல, இந்த ஆள் என்ன பண்ணிட்டார்? மேலே இருந்து கேரு காப்பாற்றுறதுக்காக உண்டாக்கப்பட்ட கேருபு என்ன பண்ணிட்டார்? மேலே இருந்து கீழே வந்து அவர் தான் இப்போ என்ன ஆகிட்டார்? பிசாசா, சாத்தானா, வலு சர்பமா அவர் மாறிட்டார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஆகாத கிரியைகள் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா, அது எவ்வளவு உன்னத நிலையில் இருந்தாலும், நமக்குள்ளே நல்ல ஜெபிக்கிற வழக்கம் இருக்கலாங்க, ஜப ஆவி இருக்கலாம், பரிசுத்த ஆவி இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், நல்ல கேரக்டர் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். கர்த்தருக்கு பிரியமான எல்லா கேரக்டர் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் உங்களை நம்பி இந்த காரியங்கள்லாம் கொடுத்துருக்காரு. நல்லா கவனிங்க. ஆனால் இந்த ஆகாத கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா, இப்படிப்பட்ட சாப்பாடை நம்ம வந்து ஜபம் பண்ணாமல், நாம் ஆண்டவருடைய வசனத்தினால பரிசுத்தமாகாத ஒரு சாப்பாடை, ஜபத்தினால பரிசுத்தமாக்கப்படாத ஒரு சாப்பாடை நீங்களும் நானும் புசிக்கும் போது நமக்குள்ளே என்ன வந்துடும்? இந்த ஆகாமிய கிரியைகளை, சத்துருடைய கிரியைகள் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணிடும்? நம்மளுடைய ஆவிக்குரிய நிலையில இருந்து நம்மளை விட பண்ண அதுக்கு போதுமான பலன் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் நினைக்கலாம், ஒரு சாதாரண சாப்பாடா பிரதர், சாதாரண சிக்கன் பகோடாவா பிரதர், ஒரு பிரியாணியா பிரதர், இதுதான் உன் வாழ்க்கைக்கு கேடு கொண்டு வரக்கூடிய
விஷயம். அல்லேலூயா. சத்துரு எந்த வழியிலும் போராடுவாங்க. கத்தி எத்துக்கு அவனுக்கு சண்டை போட தெரியும், ரகசியமாக வந்து வேலை பார்த்துட்டு போகவும் தெரியும். நல்லா கவனிச்சு பாருங்க. சாப்பாடு நினைக்கிறதுல கூட அவனால் அவன் வேலையை காட்ட முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்ன கனி, ஏவாள் எப்படி விழுந்தாங்க? கனி சாப்பிட்ற பொருளை தான் விழுந்தாங்க. காக்கும்போது அந்த பழம் எப்படி இருந்துதான்? ஆமாம், கண்ணுக்கு கவர்ச்சியாக இருந்தது. யோசிச்சு பாருங்க. கண்ணுலேயே டேஸ்ட்டை பார்த்துட்டா. பார்த்துங்க, அப்படிதானே அந்த வசனம் சொல்லு, கண்ணுலேயே டேஸ்ட்டை பார்த்துட்டா. யோசிச்சு பாருங்க, சத்துருடைய செயல் அப்படி தான் இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமா, நல்ல கவனிங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நாம தான் இந்த உலகத்துக்கு என்ன பண்றோம்? நற்செய்தியை சொல்லுகிற சுவிசேஷகர், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டு இருக்கவங்க. நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் தான் இந்த உலகத்துக்கு என்ன பண்றோம்? ஏசப்பாட ராஜ்யத்துக்குரிய நற்செய்திகளை விதைக்கிற ஆட்கள். அப்ப நாமளே நம்முடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம என்னவாயிரோமா? ஆகாதவர்களா போயிடும். அப்படின்னா இங்க பவுல் என்ன சொல்ல வராரு? உனக்கு முன்னாடி என்ன மாதிரி சாப்பாடு வச்சாலும் கூட, அது உனக்கு எவ்வளவு பிரியமான சாப்பாடா இருந்தாலும், நீ விரும்புகிற சாப்பாடா இருந்தாலும், இந்த உலகத்துல இதுவரைக்கும் நீ பார்க்காத விலை உயர்ந்த சாப்பாடா இருந்தாலும் கூட, உன் சரீரத்தை என்ன பண்ணு? அடக்கி ஒடுக்கு. சரியா? சரீரத்துக்கு இடம் கொடுக்காத. நிறைய நேரங்களில் நம்முடைய சரீரத்துக்கு, உணர்ச்சிகளுக்கு, நல்ல கவனிங்க, உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து தான் நிறைய பேர் வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. நிறைய பேர் வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. தாவீது அப்படிதான் மொட்டை மாடியில் நின்று அவர் உலாத்திக்கிட்டே இருந்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் உணர்ச்சிக்கு இடம் கொடுத்தாரு, பாவம் வந்துருச்சு, தேவனோட கோபாக்கனை வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு பவுல் சொல்லி கொடுக்குறாரு, இதெல்லாம் நீ மேற்கொள்ளணுமா? எந்த சாப்பாடு உனக்கு முன்பாக இருந்தாலும், எந்த வசீகரிக்கிற சாப்பாடு இருந்தாலும், அதனால உனக்கு ஒரு தீங்கும் வராமல் இருக்கணும்னா முதல்ல ஒன்று செய்ய. உன் சரீரத்தை ஒடுக்க கற்றுக்க, உன் ஆசையை ஒடுக்க கற்றுக்க. கண்ணா பின்னா அலைய விடாத, அதை நீ ஒடுக்கணும். நீ உன் சரீரம் சொன்னா செய்யணும், கீழ்ப்படிஞ்சு. சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிடணும், உட்காரணும், எந்திரிக்கணும். அப்படி உன் சரீரத்தை நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா? அடக்கி ஒடுக்கி அதை கீழ்ப்படுத்தும் போது தான் நாம் என்ன பண்ண முடியும்? ஒரு ஜெயமுள்ள ஒரு ஜீவியத்தை வாழ முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் என்ன ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவர் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மன மாறுதலை காணாமற் போனான். ஆமா, அதுக்கப்புறம் என்ன அழுது புலம்பனாலும் இந்த ஏசாக்கு என்ன ஆகி போச்சு? ஒரு வாட்டி சேஷ்ட புத்திர பாக்கியத்தை இழந்துட்டான். அவன் எப்படி இழந்தான்? உன்னதமான ஆசீர்வாதத்தை எப்படி இழந்தான்? தகப்பனால வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவன் எப்படி இழந்தான்? செவப்பான கூழை தம்பி காய்ச்சினான். அந்த கூழுல என்ன பண்ணிட்டான்? நம்மால மயங்கிட்டான். பாருங்க, ஒரு சொம்பு கூழுக்கு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். கவனிச்சிங்களா? சாப்பாடு சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏற்கனவே நிறைய பேர் விழுந்து போய் தாங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் முதல் விழுந்தது சாப்பாடு விஷயத்துல தான். உன்னதமான சேஷ்ட புத்திர பாக்கியத்தை ஏசா இழந்தது எதில் தான்? சாப்பாட்டுல தான். யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த சாப்பாடை நீங்களும் நானும் என்னவா நினைச்சிடக்கூடாது? சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு பயமும் பீதியும் இருக்கணும், கவனம் இருக்கணும், எச்சரிப்பு இருக்கணும். நல்லா கவனிச்சுங்க. இல்லைன்னா ஆசீர்வாதத்தை இப்படி கொடுத்துட்டு சைஸா உருவிட்டு போற யாக்கோபுக இன்னைக்கு சுத்திக்கிட்டு தான் திரியிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தர்கள் சுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. நாம தான் நம்ம ஆசீர்வாதத்தை கவனமா காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஓகே, வசனம் இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதே பவுல் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 15:33 வாசிங்க. மோசம் போகாதிருங்கள்,
ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நல்ல கவனிங்க. ஆகாத காரியம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா அது வரைக்கும் நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்திருப்ப, ஒழுக்கமான பிள்ளையா இருந்திருப்ப, பரிசுத்தமான பிள்ளையா இருப்ப, உண்மையா இருந்திருப்ப, உத்தமமா இருந்திருப்ப. இந்த கேடுகட்ட குணம் உனக்குள்ள வந்த உடனே, இந்த சாப்பாடை சாப்பிட்டதுனால உனக்குள்ள அந்த ஸ்பிரிட் வந்து அட்டாக் பண்ண உடனே என்ன பண்ணிடும்? உன் நல்லொழுக்கெல்லாம் போயிடும். இவனையா நம்ம நல்ல பிள்ளை சொன்னோம் அப்படின்னு ஆகி போயிடும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம சாட்சி கெட்டு போயிடும். எல்லாரும் நம்மளை பார்த்து அப்புறம் என்ன ஆயிடுவாங்க? சே அப்படின்னு சொல்லி நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போது இவ்வளோ கெடுதலை கொண்டு வருகிற, இந்த ஆகாத காரியங்களை கொண்டு வருகிற சத்துருடைய கிரிகளை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை வீழ்த்த நினைக்கிற காரியம் எதன் வழியாக நமக்குள்ளே வருதான்? சாப்பாடு மூலிமா, ருசியுள்ள பதார்த்தங்கள் மூலமாக நம்மளை என்ன பண்ணிடும்? அந்த சாப்பாடு நம்மளை இணங்க பண்ணிடும். யோசிச்சு பாருங்க. இப்படி ஆகாதவர்களாக நம்ம மாறிட்டோம்னா வேதம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 13:47 வாசிங்க. புதிய ஏற்பாடு பக்கம் 21. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆமென். அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளையும் கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அப்படின்னா எரிந்து போட்டா என்ன நடக்கும் பாருங்க. அடுத்து வாசிங்க. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். ஆமா, நல்லா கவனிச்சீங்களா? என்ன போடுவாங்களா? அக்கினி சூளையில. இப்பதானே கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னேன், ஏசப்பாவோட வருகை வரப்போது, ஆயத்தமாகுங்க ஆயத்தமாகன்னு சொல்லி ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது கைவிடப்பட்ட கூட்டத்துல ஒரு கூட்டம் யாரு தான்? நம்ம கூடவே இருந்திருப்பாங்க, ஆகாதவங்களா மாறி இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. வசனம் சொல்லுது பாருங்க, நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை என்ன பண்றாங்களா? தேவ தூதர்களை அவளை பிரித்து அக்கினி சூளையில போடுறாங்க. அது வரைக்கும் எங்க தான் இருந்தாங்க? அவங்க நீதிமானோட தான் இருந்தாங்க, ஒரே சபையில தான் நம்ம கூடவே உட்காந்து இருப்பாங்க பாருங்க. நம்ம பக்கத்திலே இருப்பாங்க. நம்ம பிரைஸ் எல்லாம் கொடுத்தா நமக்கும் பிரைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க. அவங்களும் சபைக்கு வந்திருப்பாங்க, அவங்களும் ஆராதிச்சுப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஆகாத கிரியை, ஆகாமிய கிரியை இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீதிமான்களோட அவங்களை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல அக்கிரமக்காரரை, அந்த ஆகாதவங்கள என்ன பண்ணுறாரு? பிரித்து அக்கினி சூளையில் போடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா. அப்போது ஒரு சாதாரண சாப்பாடு உங்களுக்கு பரலோகத்தையே வேணான்னு ஆக்கி விட்டுருது. ஏசப்பா நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன்னு சொன்னாரு பாருங்க. நித்திய வாழ்க்கை, நித்தியமா நம்ம ஏசப்பா கூட இருக்க வேண்டிய வாழ்க்கை இருக்கு பாருங்க. அதையே நம்ம கிட்ட இருந்து எடுத்து போடக்கூடியது தான் எது? இந்த சாப்பாடு. அப்போ இந்த சாப்பாடு நம்மளை என்ன பண்ணிடுது? நம்ம ஜெபம் பண்ணலைன்னா, வேத வசனத்தினால் அது பரிசுத்தமாக்கப்படாத சாப்பாடு, ஜெபத்தினால பரிசுத்தமாக்கப்பட சாப்பாடை நீங்கள் அவசரமாக நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வந்துடும்? உங்களுக்குள்ள ஆகாத கிரியைகளை கொண்டு வந்துடும், பொல்லாத குணத்தை கொண்டு வந்துடும். சத்துருடைய வீழ்ச்சிக்கு நம்மளை அது என்ன பண்ணிடும்? வழி நடத்திடும். அதனால் ஜெபம் பண்ணிவிட்டு உங்கள் சாப்பாடை சாப்பிடுங்க. 1. 2வது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் 782. வன் கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். என்ன இழந்து போவ? இனிய சொற்களை இழந்து போவாய். நல்லா கவனி. வன் கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே. நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கேயே என்னதான் வருது? ருசியுள்ள பதார்த்தம் தான் வருது. ஆக மொத்த நம்மளை வீழ்த்தத்துக்கு சத்துரு சாதாரண ஆகாரத்தெல்லாம் கொடுக்கறது இல்லை, பலமுள்ள ஆகாரத்தை தான் காட்டி நம்மளை என்ன பண்ணிடுறான்? ஆமாம், விழ பண்ணிடுறான். அதுதான் நல்லா கவனிக்கணும். அதனால தான் நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, அவன் அநேக பலவான்களை வீழ்த்தி இருக்கிறான். அவன் ஜெயிச்சதெல்லாம் யாரு? சாதாரண ஆள் இல்லை, பயங்கர ஜப வீரர்கள், பயங்கரமாக வேதத்தை வாசித்தவங்க, பயங்கரமாக ஆண்டவரோட நடந்தவங்க, பெரிய பெரிய காரியங்கள் செஞ்ச சிம்சோன மாதிரியே நம்மளாம் செஞ்சிட்டோம். அவனே டபாலும் கவுத்து விட்டாங்க. யோசிச்சு பாருங்க. தாவீதை பாருங்க, அப்படிப்பட்ட ஆள் தாவீதையே
கவுத்தி விட்டான். அதே தான் விஷயம். அப்போ வன்கண்ணனுடைய ஆகாரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்? அந்த ஆகாரத்துல அவனுடைய பொறாம குணம். வன்கண்ணன் என்னது? பொறாமை. நம்ம வீட்டில் ஒரு டிவி வாங்கிட்டு அவனுக்கு பொறாமை அப்படியே பத்திக்கிட்டு எரியும். ஆனால் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், சிஸ்டர் அப்படியா சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், பிரதர் கார் வாங்கிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு போயிருப்பீங்க, அப்போ தான் வீட்டுக்காரர் ஆசையாக ஒரு நெக்லஸ் கூட வாங்கி கொடுத்துருப்பாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு பைக் வாங்கி கொடுத்துருப்பாரு பிள்ளைங்களுக்கு. பார்க்கும்போது அவன் வீட்டில் எல்லாம் வருது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்ல மாட்டான். உள்ளுக்குள்ள என்ன ஆகும், பத்திக்கிட்டு எரியும். பாருங்க, அவன் திடுதுப்புன்னு ஒரு சாப்பாடை கொடுத்தான்னா தயவு செய்து வாங்கி சாப்பிட்றாதீங்க. ஆமா, ருசியுள்ள பதார்த்தம் கூடவே என்ன வந்துடுது, பொறாமையின் ஆவி. அந்த ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்கும்போது என்ன ஆயிரு, நீ சாப்பிட்டது கூட வயிற்றுல தங்காதையா, வாந்தி எடுத்துருவே. கூடவே என்னத்தையும் போயிடும், உன் இனிய சொற்கள் போயிடும். இனிய சொற்கள், ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறார்? இது இனிய சொற்களை குறித்த வசனம் என்ன சொல்லுது பார்ப்போமா? யோபு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. என்ன இருக்கான்? செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. அதாவது இனிய சொற்கள்ல என்ன இருக்கான், வல்லமை இருக்கான். அப்போ சத்துருடைய டார்கெட் என்ன, நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க டார்கெட் என்ன? முதல் காரியத்துல சாப்பாடுல என்ன, நீங்களும் நானும் பரலோகம் போய் சேரக்கூடாது. அதுதான் அந்த டார்கெட், அந்த சாப்பாடு. நல்லா கவனிங்க. இப்ப ரெண்டாவது வன்கண்ணனுடைய சாப்பாடு என்னவா, இனிய சொற்களை இழந்து போவாய். அப்ப இனிய சொற்கள்ல என்னையா இருக்குன்னு பார்த்தா, இனிய சொற்கள்ல வல்லமை இருக்கான். நமக்கு தேவையான வல்லமை இருக்கான், அதுல ஆசீர்வாதம் இருக்குன்னு ஆண்டவருடைய வார்த்தை. யாரு சொல்றது இத? யோபு, தேவனுடைய பக்தனாகிய யோபு. உத்தமனும் சன்மார்க்கனுக்கு தேவனுக்கு பயந்தவனுமாகிய யோபை போல ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லி தேவனால நற்சாட்சி பெற்ற ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இனிய சொற்கள்ல நமக்கு என்ன இருக்கு, வல்லமை இருக்கு. என்ன வல்லமை பார்க்கலாமா? வாசிங்க, நீதிமொழிகள் 22:11 வாசிங்க. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனானவன். இனிய சொற்கள் உங்களுக்கு இருந்தா, இன்பமா பேசுகிற வார்த்தைகள் உங்க வாயில இருந்தா, ராஜாவுக்கு நாம என்னவாயிருவோம், சிநேகிதரா மாறிடுவோம். அப்படின்னா இயேசு ராஜாவுக்கு நீங்கள நான் என்னவாயிருவோமா? ஆமா, உங்க இனிய சொற்கள் அவர் என்ன பண்ணுவாரு, மயங்கி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவார். யோசிச்சு பாருங்க. அப்ப ஏசப்பாவை உங்களை ஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்கு அவன் தடுக்கிறதுக்காக தான் என்ன பண்றான், ருசியுள்ள பதார்த்தத்தை கொடுக்குறான். யோசிச்சு பாருங்க ஐயா. அப்போ இனிய சொற்கள் என்ன பண்ணும், இயேசு ராஜாவோட நம்மளை நண்பர்களாக மாற்றி விடுகிறது. ஒன்று. ரெண்டாவது, நீதிமொழிகள் 25:15 வாசிங்க. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். ஆமா, இதுல ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுடைய வார்த்தை இப்படி போட்டிருக்கு. என்னன்னா, பொறுமையாலும் இனிய சொற்களாலும் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், எந்த பிரச்சனையும் சமாளித்து விடலாம். என்னது? நல்லா கவனிங்க. பொறுமையும் இனிய சொற்களும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்களால என்ன பண்ணிட முடியும், பிரபுவாகிய ஏசப்பாவை சம்மதிக்க பண்ணலாம். எந்த காரியத்தையும் இந்த இனிய சொற்களை வச்சு சாதிச்சிடலாம். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. மோசே, நம்ம போன வாட்டி கூட பைபிள் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, கர்த்தர் மோசையுடைய சொற்படி செய்தார். மோசையுடைய இனிய சொற்களை ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, அப்படியே அவன் சொல்றதை கேட்கிற ஆளா மாறிட்டான். எல்லாரும் நம்ம ஏசப்பா சொல்றதை தான் நாம செய்வோம். ஆனா அங்க வசனம் என்ன சொல்லிச்சு, மோசே சொல்படி ஆண்டவர் செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து வந்தது அந்த வார்த்தைங்க. அப்ப நல்லா கவனிங்க, மோசேவுடைய இனிய சொற்கள் ஏசப்பாவுடைய காரியங்களை என்ன பண்ணுது, அவனுக்கு சாதகமாக மாற்றி கொடுத்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்ககிட்ட இனிய சொற்களை ஏன் அவன் எடுத்து போட நினைக்கிறான்னா, முதல்ல நீங்கள் ஏசப்பாவுக்கு சிநேகிதராக மாறிடுவீங்க. ரெண்டாவது என்ன பண்ணீங்க, அவரை சம்மதிக்க பண்ணிடுவீங்க. எந்த காரியத்தையும் உங்களால் இதை வச்சு என்ன பண்ணிட முடியும், சாதிக்க முடியும். இந்த இனிய சொற்கள் யாருக்கிட்ட இருக்கோ அந்த பிள்ளைங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், கேட்கறத கொடுத்து விடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க ஐயா. அதனால தான் சத்துரு என்ன பண்ணுறான், அந்த காரியத்துக்கு கை வைக்கிறான். அடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 7:21 வாசிங்க. தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி. என்னது இனிய சொற்கள் என்ன பண்ணுமா, வசப்படுத்தும். அப்புறம் தன் உதடுகளின் மதுரவாக்கினால் அவனை இணங்க பண்ணினான். இணங்க பண்ணும்.
வசப்படுத்தக்கூடிய வார்த்தைங்க, இணங்க பண்ணக்கூடிய வார்த்தைங்க. அது என்ன வார்த்தை? அதுதான் இனிய சொற்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ சில பேர்கிட்ட நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து பேசும்போது உடனே அவங்க கீழ்ப்படிஞ்சிருவாங்க பாருங்க. மற்றவங்களாம் எவ்வளோ பேர் சத்தியத்தை சொல்லியிருப்பாங்க, அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்காது. ஆனால் இந்த இனிய சொற்களில் வல்லமை உண்டு சொன்னார் பாருங்க. இந்த இனிய சொற்களுடைய கிருபை யாருக்கு இருக்கோ அந்த பிள்ளைங்க போய் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சரின்னு சொல்லிடுவாங்க. நானும் ஏசப்பா ஏற்றுக்கொள்கிறேன் சிஸ்டர்ன்னுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவோம், உங்களோட ஜெபிக்க கூப்பிட்டா வருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இனிய சொற்கள் என்ன பண்ணுது? வசப்படுத்துது, இணங்க பண்ணுது. நிறைய நேரங்களில் ஒய்ஃபுக்கு புருஷனை எப்படி இணங்க பண்ணுறது தெரியல, புருஷனுக்கு எப்படி ஒய்ஃபை இணங்க பண்ணுறது தெரியல, பிள்ளைங்களை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது தெரியலையா? இனிய சொற்களை கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் வல்லம் இருக்குது. ஏசப்பாவுடைய இனிய சொற்களில் என்ன இருக்குது? நமக்கு வல்லம் இருக்குது. அதனால தான் வசனம் சொல்லுது பாருங்க, அது வசப்படுத்தக்கூடியது, இணங்க பண்ணக்கூடியது. வாசிங்க அடுத்து நீதிமொழிகள் 16:21 வாசிங்க. நீதிமொழிகள் 16:21. இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எண்ணப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். ஆமா, நல்லா கவனிச்சு. உங்ககிட்ட மதுரமான அந்த வார்த்தைகள் இருந்தா, இனிய சொற்கள் இருந்தா உங்களுக்கு என்ன கொடுக்குமா? அது கல்வியை பெருக பண்ண. நம்மளால நல்லா படிக்க முடியலன்னு சொல்றோமே, ஏன் சொல்லுங்க? ஏன்னா நம்மகிட்ட இனிய சொற்கள் இல்லை, நல்ல வார்த்தைகள் நம்ம வாயில இல்லை, நல்லா பேசுறது இல்லை. அதனால நமக்கு கல்வியும் வர்றதில்லை, படிப்பறிவும் வர்றதில்லை. பாருங்க, யோசிச்சு பாருங்க. என்னதான் நீங்கள் டியூஷன் போட்டாலும் சரி, என்னதான் ரொம்ப காசியான ஸ்கூலில் எடுத்து போய் சேர்த்தாலும் கூட சில பேர் மக்கு சாஸ்திரியாக தான் இருக்காங்க. ஏன் சொல்லுங்க? இனிய சொற்கள் இல்லை. அங்கே இனிய சொற்கள் இருந்தால் கல்வி அது என்ன பண்ணும்? பெருக பண்ணும். அப்போ யோசிச்சு பாருங்க. நம்ம படிக்கிற உலக பிரகாரமான படிப்பு கூட என்னதான் தேவையா? இனிய சொற்கள் இருந்தால் தான் நம்மளால் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது. நீதிமொழிகள் 16:24 வாசிங்க. இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். கவனிச்சீங்களா? ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வேற எதுவும் இல்லை. ஆமாம், நல்ல பேச்சு தான். சில பேர் பேசும்போதே சுகமாயிருவாங்க. அவ்வளோ துக்கமாக இருப்பாங்க, மனமடிவாக இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நடு ரோட்டில் ஒரு வாலிப தம்பி என்ன பண்ணுறான்? பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அந்த இடத்துல ஒரு 100கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒருத்தரும் போய் அவனை தடுக்கலை. எல்லாம் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சில பேர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாலிப தம்பி வந்தான், நேராக போனான், அவன் கையை பிடிச்சி அவனுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொன்னான். அவனை கட்டி பிடிச்சான். கொஞ்ச நேரத்தில் அவன் துக்கம் மாறிச்சு. அவன் தற்கொலை எண்ணத்தை விட்டு மனம் திரும்பி என்ன பண்ணிட்டான்? அவனோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான். யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த இனிய சொற்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும்? அநேகருடைய கஷ்டத்துக்கு அருமருந்தாக இருக்கும். அநேகருடைய இப்படிப்பட்ட தற்கொலை எண்ணங்களை மாற்றக்கூடியதாக இருக்கும். அநேகர் அப்படியே வாழ்க்கையே உடஞ்சி போச்சு, உடைஞ்ச உள்ளத்தோடு இருப்பாங்க. அவங்கள சேர்த்து வைக்கிற மருந்தே நீங்களும் நானும் தான். நம்ம வாயில் ஆண்டவர் கொடுத்த அந்த இனிய சொற்கள் தான். யோசிச்சு பாருங்கள். அதனால தான் எங்கள் அத்தை எப்பவுமே சொல்லுவாங்க, ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகள் இருக்காத பேசுங்கன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்கள். நம்ம பேசுகிறோமா? அப்போ அதனால தான் யோபு சொல்கிறாரு, என்னது? ஆண்டவர் கொடுத்த இனிய சொற்களில் வல்லம் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால தான் பொறாமை பிடிச்சவனுக்கு என்ன ஆகுது? இதை எப்படியாச்சும் தடுக்கணும். இவனுக்கு எல்லாமே வாய்க்க பண்ணுறாரு. ஏன்னா ஏசப்பா இவன் பேச்சில் மயங்கி கிடக்கிறாரு, இவன் விசுவாசத்தில் மயங்கி கிடக்கிறாரு, இவன் துதியில் மயங்கி கிடக்கிறாரு, இவன் ஆராதனையில் மயங்கி கிடக்கிறாரு, இவன் ஜபத்தில் மயங்கி கிடக்கிறார். என்ன கேட்டாலும் கொடுத்துட்றாரு, ஃப்ரெண்டு போல் அவனோட பழகிறாரு. இதை எப்படியாச்சும் தடுக்கணுன்ட்டு தான் பிசாசு என்ன பண்ணுறான்? வன்கணனை இப்போ பயன்படுத்தி பொறாமை உள்ள ஆளை சாப்பாடு கொடுக்க வச்சு, ருசியுள்ள பதார்த்தத்தை கொடுக்க வச்சு என்ன பண்ணிடுறான்? உங்கள் வாயில் இருக்கக்கூடிய இனிய சொற்களை எடுத்து போடுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை நம்ம ஆசீர்வாதம் கூட இப்படி தான் போயிட்டுருக்குமோ? ஒரு காலத்தில் நல்லா தான் பேசியிருந்திருப்போம். இப்போ நம்ம வார்த்தை எப்போ வாயை திறந்தாலும் யோசிச்சு பாருங்கள், அப்படி வருதா? கடினமாக வார்த்தை வருதா? ஒருவேளை இதனால் கூட ஏசப்பா இன்னும் நம்ம ஜெபத்தை கேட்காம இருக்கலாங்க. கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இனிய சொற்களை நான் இழந்துட்டேன் ஏசப்பா, எனக்கு அதை தாங்கப்பா திரும்ப அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களை சீர்படுத்துங்க. ஒருவேளை இதனால் கூட ஏசப்பா உங்களை தள்ளி தாண்டி போய் இருக்கலாம்.
உங்கள் ஜெபத்தை கேட்காம இருக்கலாம், உங்களுக்கு காரியங்கள் வாய்க்காம இருக்கலாம். ஏன்னா இனிய சொற்கள் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும், கேட்கறதெல்லாம் கொடுக்கும், காரியங்களை அது என்ன பண்ணும், சாதகம் முடிக்க வைக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த இனிய சொற்களை விட்டுட்டு கடுமையான வார்த்தைகளை நீங்கள் என்னைக்கு பிரயோகப்படுத்த ஆரம்பிச்சீங்களோ, கெட்ட வார்த்தைகளை, கோபம் வார்த்தைகளை, எரிச்சலின் வார்த்தைகளை, முறுமுறுக்கிற வார்த்தைகளை, நிந்திக்கிற வார்த்தைகளை, அவமானப்படுத்துகிற வார்த்தைகளை என்னைக்கு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சீங்களோ, அன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போயிருப்பீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, உங்கள் புருஷங்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, உங்கள் பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசுகிறீங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் புறஜாதி மக்கள், அக்கம் பக்கத்து வீட்டார் இடத்துல எப்படி பேசுகிறீங்க, யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இதனால கூட நம்ம ஆசீர்வாதத்துக்கு கேடா இருக்கலாம். ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கல, ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, நம்முடைய பேச்சு ஆண்டவர் நம்மை விரும்பாத அளவுக்கு அவரை வெறுக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படி பேசுறோமா? நம்ம இனிய சொற்களை இழந்துட்டோமா? ஆசீர்வாதம் தள்ளி போகுதா? ஏசப்பா நம்ம கூட பேச மாட்டாரா? எந்த ஜெபத்துக்கும் பதில் கொடுக்க மாட்டாரா? காரணம், இனிய சொற்களுக்கு பதிலாக கடினமான வார்த்தைகளை நம்ம பேசுகிறதா இருக்கலாம். பிசாசு அழகாக சாப்பாடு கொடுத்துட்டு உருவிட்டான். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை விற்றுட்டோம். ஆண்டவர் கொடுத்த வல்லமையுள்ள இனிய வார்த்தைகளை நம்ம விற்றுட்டோம். நம்ம நினைக்கிறோம் சாதாரண பேச்சு தானே நினைக்கிறோம் பாருங்க. இந்த சாதாரண பேச்சில் கர்த்தர் வல்லமையை வச்சுருக்காரு பாருங்க, வல்லமையை வச்சுருக்காரு பாருங்க. அதனால தான் வார்த்தை சொல்லுது, அந்த லாசருவை கூடும்போது ஆண்டவர் என்ன கூப்பிட்டாரு, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையில் வல்லமை இருந்தது பாருங்க. அது செத்து போனவன என்ன ஆயிடுச்சு, உயிரோடு எழுப்பி கொண்டு வந்துருச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பிறந்த நாள் ஜெபத்துக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், உங்கள் வாயை திறந்து நீங்கள் எவங்களை ஆசீர்வதிக்கிறீங்களோ அவங்க ஆசீர்வதிப்பாங்க. ஏன், உங்கள் வாயில் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு, பலனை வச்சுருக்காரு, வல்லமையை வச்சுருக்காரு. யோசிச்சு பாருங்க. அப்போ உங்கள் வார்த்தைகளை நீங்கள் இனிமையாக பயன்படுத்தினீங்கன்னா அதில் உங்களுக்கு நன்மை இருக்கும். கடினமாக பேசாதீங்க. ஒருவேளை இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, சீர் பொருந்துங்க, ஆண்டவர்கிட்ட திரும்ப கேளுங்க, திரும்ப தருவார். அல்லேலூயா. 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, ருசியுள்ள பதார்த்தம் நம்மளை என்ன ஆக்கிறோம், ஜெபம் பண்ணாத சாப்பிடும்போது நம்ம ஆகாதவர்களாக மாற்றிடும், பரலோகத்தை இழந்துருவோம். 2வது, பொறாமல் பிடிச்சவனுடைய சாப்பாடை ஜெபம் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இனிய சொற்களை நாம் இழந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3வது ஒன்று கடைசியாக பார்ப்போம். நீதிமொழிகள் 23 1-3 வாசிங்க. நீதிமொழிகள் 23 1-3. நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியே வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. நல்லா கவனிச்சிங்களா? நீ போஜன பிரியனாய் இருந்தா உன் தொண்டையில் என்ன வைக்கணுமா, கத்திய வைக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க, அது கள்ள போஜனம். அதிபதியோட சாப்பாடு, ராஜா வீட்டு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, கேட்டுருக்கீங்களா? ராஜா வீட்டில் சாப்பாடுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் இருக்கும். நீ எதை கேட்டாலும் அதில் இல்லாத பொருளே இருக்காது, எல்லாம் இருக்கும். அப்படி ராஜ விருந்து உனக்கு என்னவா இருக்குது, கள்ள போஜனமாக இருக்குது. யோசிச்சு பாருங்க. ஏன் கள்ள போஜனம்? ஆண்டவர் இந்த விருந்து, இதுவும் என்னதான், ருசியுள்ள பதார்த்தம் தான் சொல்றாரு. நல்லா கவனிங்க. அதுவும் ருசியுள்ள பதார்த்தம், இதுவும் ருசியுள்ள பதார்த்தம், இதுவும் ருசியுள்ள பதார்த்தம். ஆக மொத்த நம்ம வாயை நம்ம கவனமாக கையாளணும், நம்ம மனசை கவனமாக கையாளணும். சாப்பாடை பார்த்த உடனே நம்ம உள்ளம் அளவாயக்கூடாது. கண்ட்ரோல். ஆமாம், யோசிச்சு பாருங்க. அதிபதியோட சாப்பாடை ஆண்டவர் கள்ள போஜனம் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிப்போம் கடைசியாக 55வது பக்கம் புதிய ஏற்பாடு, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 17-24 வரைக்கும் வாசிங்க. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாலை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்ளுவது நியாயம் அல்லவென்று சொன்னது நிமித்தம். போதும். இங்க பாருங்க, இங்க 2 பேரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. என்ன பட்டிருக்கு? ஏரோதுன்ற ஒரு மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கூடவே யோவான் ஸ்நானகன், அவர் யாரு, ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு, ஏரோதை பார்த்தவொடனே அவங்ககிட்ட இருக்கிற பாவத்தை கண்டுபிடிச்சிட்டார். என்ன சொல்றாரு, டேய் நீ உன் தம்பியோட பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு இருக்கடா, இது தப்பு, ஆண்டவர் இருக்கிற பாவம்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இந்த யோவான் தீர்க்கதரிசி ராஜான்னு கூட பார்க்கல,
அதிபதின்னு கூட பார்க்கல. என்ன பண்ணார்? ஸ்ட்ரெயிட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தப்புன்னு உணர்த்தி காட்டிட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இது சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? யோவான் ஸ்நானகனை தூக்கி சிறைச்சாலையில் போட்டுட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. தன்னுடைய தப்பை உணர்த்தி காட்டுன தேவண்ட மனுஷனை பார்த்து பயப்பட வேண்டியவன் என்ன பண்ணிட்டான்? அவரை கூட்டிட்டு போய் சிறைச்சாலையில் போட்டுட்டு இவர் இருக்கார். இப்போ வாசிங்க தொடர்ந்து. ஒரு நிமிஷம். யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். நல்லா கவனிங்க. இவன் தான் இப்படி கேடுகட்ட குணத்துல இருக்கானா? இவன் ஒருத்தனுடைய பொண்டாட்டி எடுத்தான் பாருங்க. அந்த அம்மாவுக்குள்ளே என்னதான் இருக்குது? அடங்கப்பா, நானே பிடிச்சாலும் பிடிச்ச ஒரு குதிரை கொம்பை பிடிச்சி வச்சிருக்கேன். இந்த நேரம் பார்த்து இவன் நீ கெட்டவன், நீ செய்கிறது தப்புன்னு சொல்லி நம்மால் கரெக்ட் பண்ணி வச்சிருக்க ஆளை இவன் என்ன பண்ணுறான்? கெடுக்கிறானே, போதனை கொடுக்குறானேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு என்ன வருது? யோவான் ஸ்நானகன் மேலே கோபம் வருது. நல்லா கவனிங்க, வாசிங்க. ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். ஆமா, நல்ல கவனிங்க. முதல்ல தப்பு செஞ்சிட்டான் யோவான் ஸ்நானகன். தன்னுடைய குற்றத்தை கண்டுபிடிச்சான். வெளியே சொன்னா நமக்கு வெக்கக்கேடாயிர போது என்ன பண்ணிட்டான்? அந்த தப்பை என்ன பண்ணான்? மூடி மறைக்கிறதுக்காக யோவான் ஸ்நானகனை தூக்கிட்டு போய் சிறைச்சாலையில் வச்சுவிட்டான். நல்லா கவனிங்க. ஆனால் அவன் தேவண்ட மனுஷன், தீர்க்கதரிசி அப்படின்னு அவன் என்ன பண்ணான்? கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக மாறி அந்த யோவான் ஸ்நானகன்கிட்ட போய் நிறைய நேரங்களில் உட்காந்து பேசி யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஆலோசனையின்படி நடக்கிறவனாக இந்த ஏரோதுன்னா ஆயிட்டான். இப்போ மாறி போயிட்டான். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரியவனா மாறிக்கிட்டு வரான். தன்னுடைய தவறெல்லாம் உணர்ந்தான், தன்னை சீர்படுத்துறான், சரி பண்றான், நல்ல விஷயங்களை கேட்டு 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 இப்போ என்ன ஆகிட்டு வரான்? இவன் ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா மாறிக்கிட்டே வரான். வந்துகிட்டே இருக்கும்போது இப்ப என்ன நடக்குது பாருங்க. பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால் ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது, ஆமா, இவர் அதிபதி இல்லையா? இவர் பர்த்டே வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பெரிய விருந்து வச்சிட்டாரு. அதுதான் அந்த நீதிமொழிகள் 23 பார்த்தோமே, அதிபதியோட விருந்து. நல்லா கவனிக்க. சொந்த காசுலே சில பேர் என்ன வச்சுப்பாங்களாம்? ஆமா, அதுதான் இப்ப இவர் வச்சுக்கிட்டாரு. இவருடைய பர்த்டேக்கு இவரை என்ன பண்ணிட்டாரு? விருந்து வச்சு இவர் என்ன பண்ணிட்டாரு பாருங்க. சும்மா இல்லாம வாசிங்க. ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோடு கூட பந்தி இருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய், ஒரு நிமிஷம் இங்க நல்லா கவனிங்க. ஒரு ஆவிக்குரியவனா மாறிக்கிட்டு வரல, ஒரு தேவண்ட மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு தான் தவறெல்லாம் திருத்திக்கிட்டு வரல. உனக்கு இன்னையா டான்ஸ்னு ஆடுற இடத்துல வேலை? உனக்கு என்ன டான்ஸ் உலக களியாட்டு தேவைப்படுது? யோசிச்சு பாருங்க. என்னத்துக்கு ஒரு பெரிய விருந்து தேவைப்படுது? அந்த விருந்தில் வேற நீ என்ன பண்ணுற? சும்மா இல்லாமல் உன் வாயின் வார்த்தையை வேற விடுற. எப்படி போன வாட்டி நம்ம பார்த்தோம், யாக்கோபு என்ன சொன்னார்? எப்பா உன் பொண்ணை ஒன்று எனக்கு சும்மா கொடுக்கானா, நான் உன் பொண்ணுக்காக 7 வருஷம் அடிமையாக வேலை பார்க்குறேன்னா கடைசியில் 7-14 ஆகி போச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. வாயின் வார்த்தைகளை விட்டதுனால யாக்கோபுக்கு 14 வருஷம் அவருடைய டிக்ஷனரியிலே இல்லாமல் போயிடுச்சு. அது மாதிரி இங்கே ஏறது என்ன பண்ணிட்டாரு? முதல்ல சிற்றின்ப இந்த உலக காரியங்களை ஈடுபடுறதே தப்பு. அதில் ஈடுபட்டது இல்லாமல் அதில் வேற என்ன பண்ணிட்டாரு? ஒரு வாக்கு வேற கொடுத்துட்டாரு, நீ என்ன கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வேற அவருக்கு ஒரு கெத்து. பந்தியில் இருக்கும் முன்னாடி எல்லாருக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு? அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. இப்போ அவருக்கு எப்படி வருது பாருங்க செக்கு. அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயின் இடத்தில் கேட்டாள். அதற்கு அவள் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். நல்லா கவனிச்சிங்களா? யாரு தெரியுமா அந்த அம்மா? நான் சொன்ன பாருங்க, யாரோ ஒருத்தருடைய ஒய்ஃபை கூட்டிட்டு வந்தாங்கன்னு அந்த அம்மாவுடைய பிள்ளைதான் இப்ப டான்ஸ் ஆடிச்சு. இவளை ஏற்கனவே எப்படா யோவானை காலி பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்குன்னு நினைச்சா இப்ப சூப்பரா ஆஃபர் வந்துச்சு. என்னது?
ஆமாம், என்ன வேணுமோ கேளுன்னு ஒன்று யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒரு தாளந்த தட்டில் வச்சு எனக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு கேட்டான். யோசிச்சு பாருங்க. ஒரு சாப்பாடு, ஒரு விருந்து, அந்த விருந்து நடுவில் சத்துரு என்ன பண்ணுறான், அழகாக ஒரு டான்ஸை கொண்டு வந்து உன்னை வஞ்சித்து உன் வாயிலிருந்த வார்த்தையை பிடுங்கி, நல்லா கவனித்து பாருங்கள், அது வரைக்கும் ஒழுங்காக யோவானுடைய வார்த்தையை கேட்டு நல்லா ராஜ்யம் பண்ண, உன்னை திருத்தி ஒழுங்காக வாழ ஆரம்பித்த, இப்போ என்ன ஆகிப்போச்சு, அவள் பார்த்தா, யார், ஏரோதியால் பார்த்தா, இவன் கூட இருந்தானா நம்மளால் நம்மளை விட்டு போயிடுவான், சீக்கிரமா நம்மளை எடுத்துகிட்டு போய் திரும்ப அவன் தம்பிக்கிட்டே விட்டுருவான். அதனால் இனிமே யோவானை வச்சிருக்கிறது நமக்கு ஆபத்து. இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை எப்படியாச்சும் என்ன பண்ணணும், உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக என்ன பண்ணான், விருந்து நேரத்தில் தான் அழகாக காயை நகர்த்தினான். யோசிச்சு பாருங்க ஐயா, சில விருந்து உங்களோட ஆவிக்குரிய ஐக்கியத்தை உடைச்சிரும். அப்படி தான் இவனுக்கு ஆச்சு. யோசிச்சு பாருங்கள். அது வரைக்கும் ஒழுங்காக யோவானுடைய வார்த்தை கேட்டு ஒழுங்காக நடந்துக்கிட்டு வந்தான். கேரக்டர் மாறிச்சு, சுபாவம் மாறிச்சு, தப்பை உணர்ந்தான், தன்னை சரி செய்து கொண்டே வந்தான். நல்லா கவனிங்க, சத்துருக்கு அதை பொறுக்காது. அவன் என்ன பண்ணான், அவன் விரித்த வலையில் அழகாக மாட்டும்படி வச்சான். சில நேரங்களில் சில இடத்துக்கு ஆண்டவர் போகக்கூடாதுன்னு வர. நல்லா கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னார், போன வழியே திரும்ப வரக்கூடாது, அந்த இடத்துல நீ எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன. யோசிச்சு பாருங்கள், ஏன் சொன்னார்? இதெல்லாம் தான் இதில் பிரச்சனை இருக்குது. எத்தனையோ பேர் எலியாவோட நாட்களில் விதவையாக இருந்தாங்க. ஆனால் சாரிபாத்து வீட்டுடைய விதவை வீட்டுக்கு மட்டும் எலியாவை அனுப்புனார், வேறு யார் வீட்டுக்கு அனுப்பலை. யோசிச்சு பாருங்கள், எங்கே போனால் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இருக்கும் அவருக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க ஐயா, இன்றைக்கி சத்துரு நம்முடைய வீழ்த்துறதுக்கு ஆகாரம் என்னும் காரியத்தை அவன் என்ன பண்ணுறான், பயன்படுத்துகிறான். உன் ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப்பை உடைக்கிறதுக்காக. நல்லா பேசிக்கிட்டே இருப்பீங்க, நல்லா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கும், பாண்டிங் உருவாகிக்கிட்டே இருக்கும். சத்துரு பார்க்க மாட்டான், ஏதாவது ஒரு விருந்தில் என்ன பண்ணிடுவான், அதை உடச்சி விட்ருவான், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் உடச்சி விட்ருவான். நல்லா கவனித்து பாருங்கள், சில பேரோட வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, எங்கடா நம்ம உறவு முறிஞ்சுது, எங்கடா நம்ம ஸ்நேகம் முறிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ஏடாகுடமாக பேசியிருப்பாங்க, ஏடாகுடமாக நடந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய ஐக்கியமும் இதே மாதிரி உடைக்கப்படும். முதல்ல பார்த்தோம், ஒரு சாப்பாடு உங்களை ஆகாதவனாக மாற்றி நித்திய ஜீவனை தடுத்துச்சு. ரெண்டாவது சாப்பாடு என்ன பண்ணுச்சு, பொறாமையின் சாப்பாடு, அது உங்களுடைய இனிய சொற்களை இழக்க பண்ணுச்சு. மூணாவது பார்த்தோம், இந்த சாப்பாடு என்ன பண்ணுச்சு, கள்ள போஜனம் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஐக்கியத்தை என்ன பண்ணிடுது, உடைக்குது. யோசிச்சு பாருங்கள், உங்கள் சாப்பாடு ஏன் ஜெபம் பண்ணு தெரியுதா? இப்போது யார் கொடுத்தாலும், எந்த விருந்துக்கு போனாலும், எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும், தயவு செய்து உங்களுக்கு முன்பாக வைக்கிற சாப்பாடை நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு சாப்பிடுங்க. அது வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டதை புசிச்சிங்கன்னா அது உங்களை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி ஆண்டோட வார்த்தை. யோசிச்சு பாருங்கள், இனிமேல் ஜெபம் பண்ணாமல் சாப்பிடுவீங்களா? எதை கொடுத்தாலும், டீயை கொடுத்தா, தண்ணியை கொடுத்தா, பிஸ்கெட்டை கொடுத்தா, சரி, யார் யாருக்கு என்ன பிரியமாக இருக்குது? பிரியாணிக்கெலாம் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். அந்த பிரியாணி உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க, நல்ல பீஸு, தகன்னு பீஸு மேலே தெரியுது. ஜெபம் பண்ணுவீங்களா? இல்லை எடுத்து முதல்ல ஒரு 2 வாய் வச்சுட்டு தான். சில பேர் இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, செஞ்சுட்டு டேஸ்ட்டு பார்க்கறதுக்காக 2 பிளேட்டு முதலே சாப்பிட்ருவாங்க, அப்புறம்தான் மக்களுக்கெல்லாம். யோசிச்சு பாருங்க, அப்படி இருக்கோமா? இல்லை. ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் செய்கிற சாப்பாடாக இருந்தால் கூட ஜெபம் பண்ணுங்க. சாதாரண சாப்பாடு கூட தேவாமிர்தமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் எந்திரிப்போமா? ஒரு சாப்பாடு விஷயத்தை கூட ஆண்டவர் இவ்வளோ கேர் எடுக்கிறாருன்னா நாம் எவ்வளோ பாக்கியவான்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை குறித்து கூட ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. போஜன பிரியனாக இருந்தா உன் தொண்டையில் கத்திய வை என்று சொல்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு சாதாரண சாப்பாடு நம்ம நினைக்கிறோம், அது நம்முடைய நித்திய ஜீவனையை இழக்க பண்ணிடுது. ஒரு சாதாரண சாப்பாடுன்னு நினைக்கிறோம், நமக்கு கர்த்தர் கொடுத்த வல்லமையுள்ள இனிய சொற்களை அதை நம்ம விட்டு எடுத்து போடுது. ஒரு சாதாரண சாப்பாடுன்னு நினைக்கிறோம், அது நம்முடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தையே உடைச்சி நம்முடைய ஓட்டத்தையே அது தடை பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சாதாரண சாப்பாடு அதுக்குள்ள சத்துருடைய வஞ்சக கிரியைகள் இருக்குது.
அசுத்த கிரியைகள் இருக்கு, அசுத்தமான அந்த காரியங்கள் அதுக்குள்ளே இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஆகாரத்தை புசியாதே அப்படின்றார். அப்படி நீ புசிக்கணும்னா முதல்ல ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணும்போது நான் அந்த வசனத்தினால ஜெபத்தினால அதை பரிசுத்தமாக்குவேன் ஆண்டவர் சொல்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சில சாப்பாடு விக்கிரகத்துக்கு படைச்சதா இருக்கலாம், அதை நம்ம புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேண்டாங்க. ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். யாராச்சும் ரத்த பொரியல் சாப்பிட்றீங்களா? அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லி கொடுக்கறதுக்கு கீழ்ப்படிங்க. சத்துருடைய வேலையே ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படியக்கூடாதுன்றது தான். ஆண்டவர் ஜெபிக்க சொன்னால் உன்னை ஜெபிக்கவே விட மாட்டான். ஆண்டவர் உன்னை வேதம் வாசிக்க சொன்னால் உன்னை வேதம் வாசிக்கவே விட மாட்டான். உன்னை ஆண்டவர் சபைக்கு போக சொன்னால் அவன் சபைக்கு போகவே விட மாட்டான். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க சொல்லுவார், ஆனால் ஜெபிக்க விட மாட்டான், தூங்க வைப்பான். யோசிச்சு பாருங்க ஐயா, உங்க ஆவிக்குரிய ஓட்டம்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கா? சில நபர்களை கூட பயன்படுத்துவான். அவங்க ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க நம்ம பார்வைக்கு, ஆனா அவங்களுக்குள்ள பிசாசு இருந்து செயல்படுவான். தாவீது தடுத்தது தனக்கு முன்னோடியான சவுல் தானே. அவன் தான் தாவீதுக்கு சொல்லி கொடுக்கணும், தாவீது வாப்பா இப்படிதான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியவனே தாவீதை வேட்டையாடுகிற ஆளை போல துரத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களில் நாம இவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்க நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அவங்க தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கேடா காரியங்களை செய்வாங்க. யாரையும் நம்பாதீங்க. நாசியில சுவாசம் உள்ள யாரையும் நம்பாதீங்க. ஜீவனுள்ள தேவனை நோக்கி பாருங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ வேலை செய்யற இடத்துல உனக்கு இப்படிப்பட்ட ஆகாரம் கொடுக்கப்படும். சில நேரங்களில் சில ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஸ்வீட் பாக்ஸ் இப்படியா இருக்கும். சில நேரங்களில் சில கிஃப்ட் பாக்ஸ் இப்படி வரும், பாத்திரங்கள் மூலமா இப்படி வரும், பழங்கள் மூலமா இப்படி வரும், ஆகாரம் மூலமா இப்படி வரும். வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு நேரடியா இது இப்படிதான் பட்ட சாப்பாடு தெரிஞ்சா முதல்ல அதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தர் அதை பார்க்கிறார். தெரிஞ்சு சாப்பிட்றதுன்றது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததல்ல. நான் சொன்னது எல்லாமே ஜெபம் பண்றது வேத வசனத்தினால பரிசுத்தமாக்கப்படும், ஜெபத்தினால பரிசுத்தமாக்கப்படும் சொன்னது. உங்களுக்கு தெரியாம கொடுக்கிற சாப்பாடு நீங்க ஜெபம் பண்ணி சாப்பிடும் போது நான் சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தே விக்கிரகத்துக்கு படைத்த சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க சாப்பிடவே கூடாது, வாங்கவே கூடாது. கர்த்தர் அதை வெறுக்கிறா. யோசிச்சு பாருங்க. தெரியாம கொடுத்திருந்தாதான் அந்த ஜெபம் உங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். தெரிஞ்சு துணிகரமா நீங்க அதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, சில பேர் லட்டு கொடுப்பாங்க, சில பேர் பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க, சில பேர் பொரிக்கல்ல கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. எதையும் வாங்கி புசிக்க கூடாது. விக்கிரகத்துக்கு படைத்தது கர்த்தர் அருவருக்கிறார். அது பேய்களுக்கு படைக்கப்பட்டதுன்னு சொல்றார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய பந்தியிலும் பேய்களுடைய பந்தியிலும் பானம் பண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க என்ன சாப்பிட போறீங்க? எந்த ஆகாரத்தை தேர்வு செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சே இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு வேத வசனம் சொல்ற சாப்பாடை நீங்க துணிகரமா சாப்பிட்றீங்களா? எப்படி? துணிகரமா செஞ்சு வேதனையை சம்பாதித்து கொள்ளாதீங்க. துணிகரமா சாப்பிடக்கூடாத சாப்பிட்டு வியாதியை சம்பாதித்து கொள்ளாதீங்க, பலவீனத்தை சம்பாதித்து கொள்ளாதீங்க, பேய் குணத்தை சம்பாதித்து கொள்ளாதீங்க, பொல்லாப்பை சம்பாதித்து கொள்ளாதீங்க, ஆபத்துகளை சம்பாதித்து கொள்ளாதீங்க. கர்த்தர் நம்மை தீங்குக்கு விலக்கி காக்க நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு கொடுத்த செய்தி தெரியாத சாப்பாடை பத்தி தான். அது எதுக்கு கொடுத்த சாப்பாடு, அதுல என்ன இருக்குன்னு தெரியாம உங்க கைக்கு வரும்போது நீங்க ஜெபம் பண்ணும்போது இது நடக்கும். ஆனா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமா இருந்தா அதை சாப்பிடக்கூடாது. ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கொஞ்சம் உய்த்தம் ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்களை ஈடுபட்டு இருந்தா, சாப்பிட்டு இருந்தா,
அதனால நீங்க வேதனையோடு இருப்பீர்களானா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, சீர் பொருந்துங்க. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று ஏசப்பா சொல்லியிருக்காங்க. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.